ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து சாமி கும்பிட தான் போகிறோம். போகும்போது மங்கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எதையோ ஒன்று பார்க்காதது மாதிரி இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. ஸோ அதுக்கு பிஸ்கெட் கொடுத்தா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுதுன்னு. எங்கள் அம்மா ஊர் சைடு வந்து ஊத்துக்கோட்டை. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு காடு இருக்கும். அந்த காடு பக்கமாக தான் போயாகணும். ஸோ அங்கே போகும்போது இந்த மாதிரி க்யூட்டான குரங்கெல்லாம் பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு நாங்கள் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆடி மாதம் வேறு வந்துடுச்சு. ஆடி மாதத்தில் கூழ் இல்லைன்னா எப்படி? ஸோ கூழில் ஊற்றிட்டு கோயில் அப்படியே பிரசாதம் தந்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ரோட்டில் வந்து தேங்காய் உருட்டிட்டு அப்புறமா டப்பாட்டை அடிச்சுட்டு வந்து எல்லோரும் கூழ் தலைமையில் தூக்கி வச்சுட்டு போனாங்க. எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போக சொன்னாங்க. நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்டே நைஸாக அதை தள்ளி விட்டு வந்துட்டேன். ஊர் சைடில் இருக்கிறது என்னமோ சின்ன கோயில் தான். பட் ஆனால் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் அழகாக இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுனால அந்த கோயிலே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுமே வந்து நிறைய குரங்கு இருக்கும் மரத்து மேலே அப்படி இப்படின்ட்டு. ஆனால் பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து குரங்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து ஒரு ஆண்டி வந்து கொம்பு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விரட்டி விட. உங்கள் ஊர் சைட்லலாம் திருவிழாவில் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆடி மாதம்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து அம்மனுக்கு வந்து ஒரு சேலையை சாத்தணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அம்மனுக்கு வந்து ஒரு சேலையை வந்து நாங்கள் சாத்திட்டு அண்ணன் பூஜையை பண்ணோம். இந்த புத்து பல வருஷமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பாம்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அம்மனை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அதை எல்லோரும் சுற்றி வந்து கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து தனியாக கூழ் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா ஊற்றிட்டு அதை வந்து எல்லாருக்கும் குடிக்க தருவாங்க. நம்ம எல்லாருமே சென்னையில் பொதுவாக வந்து நம்ம டம்ளரில் தான் கூழ் குடிப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம கையில் தான் ஊற்றுவாங்க. ஸோ நம்ம கையில் தான் குடிக்கணும். அங்கே வந்து ஒரு பழைய கண்ணாடி இருந்துச்சு. சும்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். மேலே பாருங்கள், நான் சொன்னல குரங்குங்கள்லாம் இருக்குன்னு, அதை விரட்டுறதுக்கு வந்து குச்சியை வச்சு தட்டிகிட்டே இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா அந்த குரங்கெல்லாம் கொஞ்சம் ஏக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கெல்லாம் நல்லா வசதியாக வந்து அந்த மரத்து மேலேயே செட்டில் ஆகிடுச்சு. அது வந்து போவே இல்லை. ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் மேலேயே வந்து அப்படி இப்படின்னு ஆடிகிட்டே இருந்துச்சு. அப்போ நாங்கள் பொங்கல் வச்சு முடித்தாச்சு. ஆடி மாதத்தில் வந்து பொங்கல் வைப்பாங்க பாருங்கள். எல்லாருமே பக்கத்துலேயே வந்து எல்லோரும் ஒவ்வொரு குண்டாவில் வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே கஷ்டம் இல்லைங்க. ஆனால் அந்த விறகு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.